ரீசெண்டா நான் ஒரு புது ஸ்கில்ல டெவலப் பண்ணியிருக்கிறேன். அது தெரியுமா? வாய மூடிட்டு இருக்கிறது. ஹானஸ்ட்டா சொல்லப்போனா, எப்பவுமே சொல்றதுக்கு ஏதாச்சும் இருந்துட்டே இருக்கிறவைகளுக்கு, அமைதியா இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய குரோத். அதுக்கு வேண்டி யார்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமில்லாமலாம் போயிரல. என்கிட்ட ஃபுல் ஸ்பீச்சும் ரெடியா இருக்குது. ஆர்குமெண்ட், கவுண்டர் ஆர்குமெண்ட், விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸ்கிரீன்ஷாட்ஸ், எவிடன்ஸ் அத்தனையும் இருக்குது. சில நேரத்துலலாம் அந்த ரியல் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே என்ற மண்டக்குள்ள 2x ஸ்பீட்ல அந்த இமேஜினரி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்பதான் நான் இதை நிறுத்திட்டு கேட்டு பார்த்தேன். உண்மையிலுமே நான் இது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா அது ஏதாச்சும் மாத்திர போகுதான்னு. நீ என்னைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்குனே கமிட்டான ஆளு. உன்கிட்ட போய் என்னோட பிரீமியம் எனர்ஜி எதுக்கு நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்? அப்பதான் சடனா சைலன்ஸ் த ஸ்மார்ட்டரான ஆப்ஷன் முடிவு பண்ணேன். என்னால பெர்ஃபெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சிம்பிளா புரிய வைக்க முடியும். படம் போட்டு காட்டவும் முடியும். பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனே போட முடியும். ஆனா என்ன பண்றது? உனக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் காதுல விழுகு. அதனால நீ இன்வைட் பண்ற எல்லா ஆர்குமெண்ட்டையுமே அட்டன் பண்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னோட ஓல்டு வெர்ஷனா இருந்திருந்தா இன்னும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா உனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைச்சிருப்பேன். நான் இப்போ இருக்கிற என்னோட பிரசன்ட் வெர்ஷனுக்கு பீஸ் தான் ரொம்ப முக்கியம். இதுதான் என்னோட லைஃப்ல பெஸ்ட் அப்கிரேட்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா நாய்ஸ்ல இருந்தும் ஒரு பிரேக் எடுத்துட்டு குட் மியூசிக், குட் வைப்ஸ், சிங்கலாங்க அப்படின்னு உங்க ஹார்ட்டை லைட்டா வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கேலண்டர்ல ஜூலை 18 மார்க் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா அன்னைக்கு தான் ஹிந்துஸ்தான் காலேஜ்ல நம்ம முத்தமழை சின்மயி இருக்காங்க பாருங்க. அவங்க சாயந்தரம் 6:30 இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வந்து கான்சர்ட்ல பாட போறாங்க. இந்த டிராமாவெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு அந்த கான்சர்ட்க்கு உங்க எனர்ஜி சேவ் பண்ணி வச்சிருங்க. அங்க வந்து ஒரு லிரிக்ஸையும் பாடுங்க. உங்க எமோஷன்ஸை லெட் அவுட் பண்ணுங்க. எவன் கேப்பா? சரில. முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பற்றி எரியாதோ,